வணக்கம். மதிமா யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் இது பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கோழையா இருக்கிறப்ப எப்படி இயற்கையா இருக்கணும். இவரே பொறுப்பேற்று நடத்தணும். அப்பத்தான் நமக்கெல்லாம் வாழ்வு கிடைக்கும். வீரனா இருக்கிறப்ப எப்படி இயற்கையா இருக்கணும். நான் இருக்கேன், பயப்படாதீங்க சார். நீங்க சொன்ன மாதிரியே அடிச்சு தீர்த்து கட்டிட்டேன். என்ன சொன்ன சார்? சார் ட்ரெஸ் சார். எங்க அம்மாவை ஊரை எழுத்து பேசுறதுல நீ எழுத்து பேச வேண்டாம். விடுடா அவனு. இனிமே என் மகனோட சேர்ந்து காலை முடிச்சு விடுவேன். ஜாகிரதை. வாடா நீ வா. சாப்பாடு தத்துருமா காட்டியிருப்பார். தத்ரூபமா இருக்கும். எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? நான் இருக்கேன், பயப்படாதீங்க. நாளெல்லாம் உன்னை கண்டு புகழ் பாடட்டும். கண்களும் காவடி சிந்தாகட்டும். சில பேருக்கு தலைவருங்க அந்த இன்னொருத்தர் சொல்லுவாங்க அவரை மாதிரி நான் அடிக்க வாழவும் வச்சார். இந்த தொழிற்சாலை எல்லாம் எங்களுடையது. நீங்கள்லாம் அதுல வேலை செய்யற வேலைக்காரங்க. அடிச்சுட்டேன். அவரே கேளு. ஏன் சார் நீங்க சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் அடிச்சு தீர்த்து கட்டணும்னு. ஆனா சில பசங்க ஓடிட்டாங்க. வணக்கம். எல்லாம் இங்க பாருங்க. நம்ம சின்ன ஜமீன்தார் ராமையா அப்பா போல அவ்வளவு நல்லவர். ஆனா பாவம் பயந்தவர். சொந்த வீட்டுல தானே அம்மா அப்பாவுக்கு பயப்படணும். நம்ம தொழிற்சாலைக்கெல்லாம் சொந்தக்காரர் எஜமா எல்லாம் இவர்தான். இந்த சினிமாவில நடிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி அவர் ஓவர் பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த நல்ல காலம் சீக்கிரம் வரணும். இந்த பாவி பசங்க சாப்பாடு கூட போடாம போயிட்டாமா. பசிக்குதுமா. அடுத்த சந்திப்பு எப்போ? சின்ன ஜமீன்தார் வாழ்க! சின்ன ஜமீன்தார் வாழ்க! சின்ன ஜமீன்தார் வாழ்க! அம்மா 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 கதவை திறங்கம்மா. நீங்க தானா? நானா பாக்கல, எவனும் குடுக்கல. எங்க வந்தீங்க? ஏன் பாக்கல? நான் பார்க்காம தான் அங்க பயிர் வளருதா? வேணாம் சிங்காரம், நான் போறேன். என்ன என்னங்க வயலு காயுது, மழை இல்ல. என் வயிறு ஏன் காயணும்? நீங்க தான் இவ்வளவு நல்ல சாப்பாடு போடுறீங்களே. அம்மா என் கண்ணு அம்மா, கொட்டு அம்மா, தங்க அம்மா. நான் தலைவருடைய ரசிக்க பார்க்கணும். பெண்ணு வீட்டுக்காரங்க வர்ற நேரமாச்சு. இவனுக்கு சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணி மாப்பிள மாதிரி கொண்டு வா.
பொண்ணு யாரு, எந்த ஊருங்க? சோ அதெல்லாம் உனக்கு அனாவசியம். சொன்னதை செய். தலைவா, என்ன மன்னிச்சிரு. மாமா, மாப்பிள்ளை மாட்டி நின்னுட்டாரே. போ மாமா. பாம்பு, பாம்பு. அது அமைதியா அந்த எந்த சீன்ல எப்படி இது பண்ணணும்? ஐயோ, பாம்பு, அம்மா, எம்மா. எம்மா, பாம்பு, ஐயோ, ஐயோ, பாம்பு, பாம்பு. ரூம்குள்ளயா பாம்பு? தம்பி, இங்க பாம்பு. ஐயோ, இருக்குமா? இங்க பாருங்க. ஐயோ, தலையை தம்பி. தூக்குது. படம் எடுக்குதுமா? அப்பா ஜாட அப்படியே. இங்க போகுது தம்பி. ஒரு குச்சி தான் கொடுங்க. ஐயோ. அம்மா, கொண்டு வரேன். உட்கார். பாம்பு. ஐயோ, இவளை சரி, ஜமா. அது வந்து வந்து குடு குடு. தம்பி, ஏய், தம்பி. என்கிட்டயா? ஜாகிரதை, ஜாகிரதை. ஆஹா, என்ன அடக்கம். ஐயோ, ஐயோ. சீராதே. எல்லாம் அப்பாவே தான். இது வந்து சீராதே. போடு, போடு. தம்பி பேர் என்ன? அச்சச்சா. இல்ல, கடிக்கல, கடிக்கல, பார்த்தது. சொல்ல. நான் வந்து நீங்க வாங்க. ஐயோ. பாரு, உன் தலையை காப்பாத்து. என்னம்மா? ஏம்மா? ஏம்மா? என்னம்மா? படிச்சுட்டேன். அச்சச்சா. எங்க? தலையை தெரிஞ்சு வச்சு. எங்க, எங்க? ராமு ராமு ராமு. அம்மா. ஆஹா, சத்தமே கேட்கலையே. பிள்ளைன்னா அப்படில இருக்கணும். பாம்பு. பாம்பு. ஐயோ, கயிறுமா. ஐயோ, கயிறு, கயிறு. இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆஹா, ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்?